நமக்கு எல்லாருக்கும் காமெடி அப்படின்னா என்ன தோணும்? சிரிப்பு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், டைம் பாஸ். பட் உங்களுக்கு தெரியுமா? காமெடி இப்பவே ஒரு என்டர்டெயின்மென்ட் ஃபார்மட் இல்ல. அது ஒரு கல்ச்சரா மாறி இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியா மாறி இருக்கு. சில நேரத்துல ஒரு ஐடியாலஜி ஸ்ப்ரெட்டிங் டூலா கூட மாறி இருக்கு. இந்த வீடியோல நம்ம காமெடி எப்படி இன்னசென்ட்டா, ஃபன்னா இருந்தது, இப்போ எப்படி ஒரு பவர் சிஸ்டமா மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓல்டு காமெடி வெர்சஸ் மாடர்ன் காமெடி அப்படின்னு பார்த்தா, பழைய நாட்கள்ல சிம்பிளா இருந்தது. சார்லி சாப்ளின் எடுத்துக்கோங்களேன். டயலாக் இருக்காது. ஆனா, அத பார்த்து உலகமே சிரிச்சுச்சு. நாகேஷ் பாபு எடுத்துக்கோங்களேன். அவரோட பாடி லாங்குவேஜ் தான் காமெடியே. கவுண்டமணி சேர்ந்த சிட்யூவேஷன் டைமிங் காமெடி. அப்ப இருந்ததான கோல் வந்துட்டு சிரிக்க மட்டும் தான். இப்ப இருக்கிறதான கோலு சிரிக்கவும், யோசிக்கவும், அத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும். இப்ப இருக்க மாடர்ன் காமெடியன்ஸ் ஜஸ்ட் ஜோக் மட்டும் சொல்லிட்டு போமாட்டாங்க. அவங்க ஒப்பீனியன ஷேர் பண்ணுவாங்க. பாலிடிக்ஸ் பேசுவாங்க. சொசைட்டிய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம மைண்ட ஸ்லோவா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன் இந்த காமெடி வந்து இவ்ளோ பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தா, சீரியஸான ஸ்பீச் கேட்கும்போது நம்ம பிரெயின் டிஃபென்சிவா மாறிடும். அதுவே ஜோக்க சொன்னா நம்ம சிரிச்சுட்டு அக்செப்ட் பண்ணிடுவோம். எக்ஸாம்பிள்க்கு யாராச்சும் டைரக்ட்டா சொன்னாங்கன்னா, சொசைட்டில இன்இக்வாலிட்டி இருக்கு, சிஸ்டம் ராங்கா இருக்கு. அப்ப நம்ம ஆர்கியூமென்ட் பண்ணுவோம். ஆனா காமெடியன்ஸ் சொன்னா, நம்ம கண்ட்ரில ரிச் பசங்க நாய்க்கு பர்த்டே பார்ட்டி, ஏழை பசங்களுக்கு பாஸ்போர்ட் கூட இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம சிரிப்போம். அண்ட் மெசேஜ் கூட நமக்குள்ள போகும். காமெடி எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும்னா, சீரியஸான ஐடியாவ சுகர் கோட்டிங் பண்ணி குடுக்குற மாதிரி இருக்கு. இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் இப்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. முன்னாடி எல்லாம் சினிமால தான் காமெடி இருக்கும். இப்ப ஸ்டாண்ட் அப் காமெடி ஒரு ரெவல்யூஷனா மாறி இருக்கு. இத நம்ம Netflix ஸ்பெஷல்ஸ்ல பார்க்கலாம். YouTube காமெடியன்ஸ் இருக்காங்க. Insta ரீல்ஸ் காமெடியன்ஸ் இருக்காங்க. இந்த காமெடியன்ஸ் எல்லாரும் ஒரு ஃபேன் பேஸ பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க ஜோக்ஸ்க்கு சிரிக்க மாட்டாங்க. அவங்க ஒப்பீனியன் கூட ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க காமெடி கல்ட் அப்படின்னு சொல்றாங்க. காமெடி கல்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் கல்ட்னா என்ன? கல்ட் அப்படிங்கிறது ஒரு குரூப். அதுல ஒரு லீடர் இருப்பாங்க. அதுல சப்போர்ட் பண்றவங்க கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியே இந்த பக்கம் காமெடி கல்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, ஒரு காமெடியன் ஜஸ்ட் என்டர்டெய்னரா பார்க்கிறது இல்லாம, அவர் என்ன சொன்னாலும் கரெக்ட்டா நம்புற ஃபாலோவர்ஸ் தான். எக்ஸாம்பிள் ஸ்டைல் நரேஷன் சொல்லணும் அப்படின்னா, அவன் ஜோக் தான் சொல்லியிருப்பான். ஆனா ஆக்சுவலி அவன் ரைட்டா தான் சொல்லியிருப்பான். ஆனா போல்டா பேசுறான். உண்மைய சொல்றான். ஸ்லோவா இந்த காமெடி எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, என்டர்டெய்னிங் ஆயிருச்சு. இன்ஃப்ளூயன்சிங் பண்றதாயிருச்சு. லீடர்ஸ பத்தி ஒப்பீனியன் வைக்கிற மாதிரி ஆயிருச்சு. சம்டைம்ஸ் ஐடியாலஜிய ஸ்ப்ரெட் பண்றாங்க. இந்த ஜோக்ஸ் ஒரு வெப்பன் மாரி நம்ம வச்சுக்கலாமா? காமெடில ஒரு டேஞ்சரஸ் பவர் இருக்கு. அதுதான் மாக்கரி அப்படி சொல்லுவாங்க. யாரையும் டைரக்ட்டா அட்டாக் பண்ணக்கூடாது. ஆனா ஜோக்ல இன்சல்ட் பண்ணலாம். அதுவும் கிரவுட் எல்லாம் சிரிச்சா. டார்கெட் வீக் ஆயிடுவாங்கல்ல. ஸ்கூல் எக்ஸாம்பிள்க்கு சொல்ல ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் எல்லாரும் டெய்லியும் காமெடியா ட்ரோல் பண்ணுனாங்க அப்படின்னா, அது சிரிப்பு தான். ஆனா அந்த பையனோட லைஃப் ட்ராமா தான். அது சொசைட்டி லெவல்ல நடந்தா அதுதான் காமெடி. அது ஒரு வெப்பனா பார்க்கப்படுது. பாலிடிக்ஸ் எல்லாம் டைரக்ட்டா பேசினா சண்டை. இதுவே காமெடில பேசினா அது வைரல் ஆயிடும். நெறைய காமெடியன் சொல்றாங்க, நான் பொலிட்டிக்கன் இல்ல. நான் ஜஸ்ட் காமெடியன். சில பேரோட ஜோக்ஸ் பாலிட்டிக்கல் பயாஸ்டா இருந்திருக்கு. ஒன் சைடு அவங்க மாக் பண்ணுவாங்க. இன்னொரு சைடு அவங்க டச் பண்ண மாட்டாங்க. ஆடியன்ஸ்க்கு ஸ்லோவா ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இந்த சைடு ஃபூல்ஸ், இந்த சைடு ஸ்மார்ட் அப்படின்னு வச்சுட்டா, நியூஸ் சேனல்ல இல்லாதது காட்டிலும் காமெடி ஷோல தான் நம்ம பொலிட்டிஷியனோட ஒப்பீனியன் ஷேப் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டா ரீல்ஸ்ல, யூடியூப் ஷார்ட்ல 15 செகண்ட் ஜோக்ஸ். ஆனா மெசேஜ் வந்துட்டு ஒரு இம்பாக்ட், ரொம்ப பெரிய இம்பாக்ட் குடுக்கும். முன்னாடி எல்லாம் வந்துட்டு காமெடிய ரீச் பண்ண ஒரு தியேட்டர் போணும் நம்ம பாக்குறக்கு. இப்போ ஃபோனே போதும்ல. அல்கோரிதம் கூட சப்போர்ட் பண்ணும். எப்படின்னா இந்த கான்ட்ரோவர்ஷியலான ஜோக் எல்லாம் பண்ணா நெறைய வியூஸ் போகும். நெறைய வியூஸ் போனா நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. காமெடி ஃப்ரீடம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா சில டாபிக் டச் பண்ணும்போது அது கேன்சல் தான் பண்ணணும். ஏன்னா காமெடியன்ஸ் ஸ்டார்ட் சூசிங் சேஃபா யார டார்கெட் பண்ணணும், பவர்ஃபுல் டார்கெட்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் தானே. பிகாஸ் வாட் இஸ் நாட் ஜோக்ட் அபௌட் ஆல்சோ ஷேப்ஸ் சொசைட்டி. நம்ம எதுக்கு சிரிக்கிறோம்? சுப்பீரியாரிட்டிக்கு. மத்தவங்க கீழ விழுந்தா நம்ம சிரிக்கிறோம் இல்லையா? ரிலீஃப் ஆகுறதுக்கு. காமெடியன்ஸ் இந்த சைக்காலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டைமிங்க கண்ட்ரோல் பண்ணணும், எமோஷன கண்ட்ரோல் பண்ணணும், மெசேஜ் டெலிவரி பண்ணிடணும். நம்ம சிரிக்கும்போது நம்ம பிரெயின்ல இருந்து டோபமைன் ரிலீஸ் ஆகுது. அப்ப நம்ம மூளை சொல்லும், இந்த பெர்சன் நம்மள ஃபீல் குட்டா பண்ண வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சோ நான் அவன நம்புவேன் அப்படின்னு சொல்லும். அப்படின்னு பார்த்தா இந்த ஃபன்னி பெர்சன் வந்துட்டு ட்ரஸ்ட்வர்தி பெர்சனா மாறிருவாங்க சப்கான்ஷியஸா. அதனால காமெடி ஸ்ட்ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ காமெடி கல்ச்சர்ல குட் சைட் வெர்சஸ் டார்க் சைடு இருக்கு. குட் சைடு என்னன்னு பார்த்தா, காமெடி வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணும். அண்ட் உண்மைய வந்துட்டு சேஃபா பேசும். அண்ட் பீப்பிள யுனைட் பண்ணும். எக்ஸாம்பிள்க்கு காஸ்ட், ஜெண்டர், மென்டல் ஹெல்த், அப்புறம் சீரியஸ் டாபிக் கூட காமெடியா பேசினா பீப்பிள் லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவே டார்க் சைடு பார்த்தா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது, அப்புறம் இந்த புல்லி பண்றது நம்மளுக்கெல்லாம் ஃபன்னா தெரியும். அந்த ஒன் சைட் வியூஸ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்றோம். இந்த சிரிப்புக்கு, இந்த ஹியூமருக்கு பின்னாடி ப்ரொபகேண்டாவ மறைச்சிரும். சில டைம் நம்ம சிரிச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம மைண்ட் ஸ்லோவா ப்ரோகிராம் ஆயிட்டு இருக்கும். காமெடி பார்க்கிறது தப்பு இல்ல. அது பிளைண்டா அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துட்டு, இல்ல யாராவது புல்லி பண்ணா, இது ஜோக்கா? இது ஜோக்கா? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல மெசேஜ் ஏதாவது இருக்கா? நம்ம சிரிக்கிறதால அப்புறம் ஒப்பீனியன் மாறுறது இல்ல. சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட். அது சிரிப்போட பவர் டூல். ஆனா கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் காமெடி ஷோ நீங்க பார்க்கும்போது பார்க்குறவங்களா இருந்தா சிரிச்சிட்டு மட்டும் போகாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பிகாஸ் காமெடி வந்துட்டு ஒரு ஃபன் மட்டும் கிடையாது. அது ஒரு சைலண்ட் கிளாஸ் ரூம் மாதிரி.
நம்ம காமெடினா வெறும் சிரிப்புன்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா பின்னாடி மல்டி க்ரோர் இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்கு. ஒரு சில காமெடிஸ சொல்றேன். நான் எல்லா காமெடியன்ஸும் சொல்லல. முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டேஜ் மட்டும் இருக்கும். லோக்கல் ஆடியன்ஸ் மட்டும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஓடிடி ஸ்பெஷல்ஸ் இருக்கும், வேர்ல்ட் டூர்ஸ் இருக்கும், பிராண்ட் டீல்ஸ் இருக்கும், மெர்ச்சன்டைஸ் இருக்கும், டிக்கெட் வந்துட்டு லைவா வித்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த லெவலுக்கு வந்த அப்புறம் காமெடி ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் இல்ல. அவர் ஒரு பிராண்டாவே மாறிறாரு. அண்ட் ஒன்ஸ் சம்மன் பிகம்ஸ் அ பிராண்ட் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க இமேஜ புரொடெக்ட் பண்ணணும். ஃபேன் பேஸ புரொடெக்ட் பண்ணணும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். இந்த காமெடி வந்துட்டு பணமா மாறுது இல்லையா? ஃபேன்ஸ் வந்துட்டு ஸ்பான்சர்ஸா மாறுறாங்க. கான்ட்ரோவர்சி வந்துட்டு நெறைய ரீச் கிடைக்குது. ஸோ சம்டைம்ஸ் மோர் எக்ஸ்ட்ரீம் ஜோக் வந்துட்டு நெறைய அட்டென்ஷன குடுக்குது. நெறைய அட்டென்ஷன் நெறைய காசு குடுக்குது. இப்போ கொஸ்டின் என்ன? அவன் ஜோக் பண்றானா? இல்ல என்கேஜ்மென்ட்காக ஷாக் வேல்யூ யூஸ் பண்றானா? அப்படின்னு தான். உங்களுக்கு பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியுமா? நீங்க ஒரு காமெடிய டெய்லி YouTubeல பார்க்குறீங்க. அவன் பெர்சனல் ஸ்டோரிய ஷேர் பண்ணுவான். ஃபேமிலிய பத்தி பேசுவான், ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி பேசுவான். ஸ்லோவா நம்ம மைண்ட் ஒரு ஃபீலிங் வரும். அவன் நம்ம மாரி தான் இல்ல. அவன் நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி தான் இல்ல அப்படின்னு. ஆனா ரியாலிட்டில அவனுக்கு நம்ம யாருன்னே தெரியாது. இதுதான் பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள்க்கு புகழ் எடுத்துக்கலாமே. குக் வித் கோமாளில பார்த்து அவர் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான, பழக்கப்பட்டவர் மாரி இருக்கும். ஆனா அவருக்கு நம்ம யாருன்னே தெரியாது. ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த காமெடிய வந்துட்டு லைக் ஃபேமிலி மாதிரி டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் காமெடி கல்ட் பிஹேவியர். இந்த ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்களா, ஃபாலோவர்ஸா ஆயிடுறாங்க. இந்த ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, லாஸ்ட்ல அவங்கள டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு சில டைம் எல்லாருமே எல்லா டைம்லயும் உண்மையா இருப்பாங்க, கரெக்ட்டா பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லா டைம்லயும் தப்பாவும் பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க தப்பா பேசுறது கூட கரெக்ட்ன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் காமெடின்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களாம், புல்லி பண்ணுவாங்களா எல்லாம் பண்ணிட்டு நான் ஷாக் பண்ண சொன்னேன். ஹியூமர் மூலியமா எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா காமெடில 3 எமோஷனல் ஹூக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரிலேட்டபிள் ஸ்ட்ரகிள் ஸ்டோரீஸ். நம்மளும் அந்த ஸ்டோரீஸ்குள்ள போயிருப்போம். லைக் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். அவங்களும் அதே தான் பண்ணியிருப்பாங்க. அதே தான் சொல்லுவாங்களும் கூட. ஐ அம் ஜஸ்ட் லைக் யூ அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட் காட்டுவாங்க. அப்புறம் நான் உண்மைய மட்டும் தான் பேசுவேன் அப்படிங்கிற மாரி பொசிஷன் அவங்களே பண்ணி வச்சுப்பாங்க. இது ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபீலிங் குடுக்கும். நம்ம என்ன நினைப்போம், அவன் நம்மள புரிஞ்சுப்பான் அப்படின்னு. இதுதான் கல்ட் லீடர்ஸ் யூஸ் பண்ற சேம் ஃபார்முலா. காமெடி நம்மள ஹீல் பண்ணும். காமெடி நம்மள யுனைட் பண்ணும். காமெடி உண்மைய தான் பேசும். ஆனா ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, காமெடி பிகம்ஸ் அன்கொஸ்ஷனபிளா இருக்கும்போது, ஆடியன்ஸ் வந்துட்டு யோசிக்கிறதே நிறுத்தும்போது, இந்த ஜோக்ஸ் வந்துட்டு ஐடியாலஜி டெலிவரி சிஸ்டமா மாறும்போது. சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். அதுக்குன்னு நம்ம பிரெயின் ஆஃப் பண்ணி விட்டுட்டு பேன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பிகாஸ் எவ்ரி ஜோக் ஹேஸ் அ லேயர். மத்தவங்கள ஹர்ட் பண்ணி தான் சிரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு தேவையில்லையே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண